ஹாய் உறவுகளே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன vlog பார்க்க போகிறோன்னா, வந்து பால் காய்ச்சி வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து வீடு காலி பண்ணுற வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ப்ரோபாலா விஜி. இது வந்து நான் ஏற்கனவே இருந்த வீடு. இந்த வீட்டில் இருந்து தான் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஜாமான் எல்லாம் அள்ளி கட்டி வச்சாச்சு. கட்டி வச்சுட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணுறோம். வண்டியில் போகும்போது வீடியோ எடுக்க முடியல, அதனால ஸ்ட்ரைட்டாக அந்த வீட்டுக்கு வந்து தான் வீடியோ எடுக்க முடியுது. அப்புறம் வந்து எல்லாத்தையும் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டேன். பாத்திரம்லாம் ஃபுல்லாக அடுக்கியாச்சு. இன்னும் இருக்குது வேலைகள். அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த வீடு எப்படி இருக்குது, அந்த வீட்டுக்கு இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு. நிறைய பேர் கேட்டிங்க, ஏன்க்கா அடுத்தடுத்து வீடியோ போடலை, ஏன் உங்களை வந்து யூடியூப் பக்கமாக ஆளை காணோம், இன்ஸ்டா பக்கமாக ஆளை காணோன்னு. நம்ம வந்து வீடு காலி பண்ணனால தான் அவ்வளோவா ஃபோனில் எந்த வீடியோ போட முடியல, ஒரே வேலையாக இருந்ததுனால. இனிமேல் வந்து அடுத்தடுத்து விலாக் கண்டிப்பாக வரும். பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வரும். அப்புறம் ஒரு வழியாக வீடு அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. இதான் ஹாலில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் என் பொண்ணோடது என்னோடது எல்லாத்தையும் அதில் மாட்டி எல்லாமே வந்து ஸ்டிக்கர் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். ஆணி எதுவும் அடிக்க கிடையாது. ஏன்னா புது வீடுனால ஆணி ரொம்ப அடிக்க வேண்டாம், ரொம்ப முக்கியமானதுக்கு மட்டும் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஆன்லைனில் ஸ்டிக்கர் போட்டு அது மட்டும் வாங்கி ஒட்டி எல்லாத்தையும் போட்டிருப்பேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுதான் நம்மளுடைய கிச்சன். ஹோம் டூர் தனியாக போடுறேன் ஒரு நாள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போதைக்கு நான் வந்து எப்படி நான் வீட்டை வச்சுருக்கேன் அப்படின்ற வீடியோ தான் இது. நல்லா வச்சுருக்கேனான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், வீடு எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு. அப்புறம் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது சொந்த வீடு இல்லாதவங்க. இப்படிலாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வீடும் நம்ம காலி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து எப்படியாவது ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டிடக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இன்னொன்று, யார் பக்கட்டும் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லையே, நம்ம அம்மா வீட்டு சைடும் நம்மளுக்கு சப்போர்ட் கிடையாது, மாமியார் வீட்டு சைடும் சப்போர்ட் கிடையாது அப்படின்ற ஒரு இது இருக்குது. சொந்த வீடுனா நம்மளை யார் என்ன சொல்லுவா? யாரும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. நம்ம வாடகைக்கு இருக்கிறதுனால அவங்க மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தெரியல, நம்மளை வந்து காலி பண்ண சொல்கிறாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம பயந்து பயந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. அதே சொந்த வீட்டில் அந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எவ்வளோ பேத்துக்கு அது ஒரு ட்ரீமுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் அது பெரிய ட்ரீமு. எப்படியாவது எனக்கு வந்து வீட்டை விட ஒரு சென்ட் இடம் வாங்கணும் அதுதான் பெரிய இப்போதைக்கு ஒரு லட்சியமாக இருக்குது எனக்கு. என்னோடய வீடை எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய விலாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட வீடியோ முடிஞ்சு. பாய்.